நான் சொன்னேன்ல அர்ஜுன் எனக்காக ஸ்டெப் எடுப்பாருன்னு. என்ன சார் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அர்ஜுன் வரல? இல்ல மேடம், அவர் வரல. ஓ, முக்கியமான வேலை இருக்கிறதால உங்களை மட்டும் அனுப்பியிருக்காரா? சரி, எப்படியும் வருவாருல்ல. நீங்க சொல்லுங்க சார், அர்ஜுன் என்ன சொன்னா? இல்ல மேடம், அர்ஜுன் சார் இதுக்கப்புறம் உங்களை பார்க்க வர்றது டவுட் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? கேஸ் விஷயமா என்ன பார்த்துட்டு வரதானே அவர் உங்களை அனுப்புனாரு. அர்ஜுன் சார் என்ன அனுப்பல மேடம், நானா தான் வந்தேன். எனக்கு புரியல சார். அர்ஜுன் உங்களை அனுப்பலனா அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்க? அர்ஜுன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மேடம், சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரிலாம் அங்க எதுவுமே நடக்கல. அர்ஜுன் சார் உங்க மேல செம கோவத்துல இருக்காரு. தேவிய நீங்க தான் கொன்னீங்கன்னு அவர் ஸ்ட்ராங்கா நம்புறாரு மேடம். கொலை பண்ணது மட்டும் இல்லாம நீங்க செல்வநாயகி மேடம் மேல பழிய போட பாத்தீங்கன்னு. சொல்லுங்க சார். அதனால உங்களை ஜாமீன்ல எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு மேடம். அது மட்டும் இல்ல மேடம், கோர்ட்ல இந்த கேஸ் ஹியரிங்க்கு வரும்போது உங்களுக்கு அகைன்ஸ்டா சாட்சி சொல்ல கூட அவர் ரெடியா இருக்காரு. சத்தியமா அர்ஜுன் இப்படிதான் சொன்னாரா? என்ன சார், பின்ன நானா வந்து உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? அர்ஜுன் சார் இவங்களை ஜாமீன்ல எடுக்க கூடாதுன்னு இப்பதான் என்கிட்ட கன்வே பண்ணாரு. மேடம், அர்ஜுன் சார் பேசுறத பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி தராம இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மேடம். உங்களையும் இன்னும் அந்த குடும்பத்துல ஒரு ஆளாதான் பாக்குறேன். அர்ஜுன் சார் அப்படி பேசினதும் என் மனசு கேட்கல மேடம். அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் மேடம். நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க மேடம். நான் வரேன் மேடம். சத்யா, எதுவும் சொல்ல வேண்டாம் மதன், எனக்கு கொஞ்சம் யோசிக்க விட.